வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருப்புகழ் வாழ்க, குருவே துணை. மார்கழி மாதம் 2ஆம் நாள். விஞ்ஞானம் இயந்திரங்கள் பெருகிய பின் ஜாதி வேற்றுமைகள் மனிதரிடை நீடித்தல் தீதே. விஞ்ஞானம் இயந்திரங்கள் பெருகிய பின் வேற்றுமைகள் மனிதரிடை நீடித்தல் தீதே. அஞ்ஞானத்தோர் ஆசை அளவு முறை மீறுவதால் அடுத்தடுத்து போராட்டம் அழிவு இவை உண்டாம். அஞ்ஞானத்தோர் ஆசை அளவு முறை மீறுவதால் அடுத்தடுத்து போராட்டம் அழிவு இவை உண்டாம் என்று இன்றைய கவியில் அருட்தந்தையவர்கள் மனிதரிடை வேறுபாடு கூடாது என்றும் அறியாமையில் அளவுக்கு அதிகமாகவும் அளவு முறை மீறியும் ஆசைப்படக்கூடாது என்றும் எடுத்துரைக்கிறார்கள். தொழில்நுட்பம் மிக அதிகமாக வேகமாக வளர்ந்து வந்து கொண்டிருக்கின்ற இந்த நாளில் மனிதர்கள் ஒவ்வொருவருக்கிடையேயும் நாம் வேறுபாடு பாராட்டுவது என்பது நம்முடைய வாழ்க்கையில் மிகவும் துன்பத்தை கொடுக்கும், சிக்கலை உருவாக்கும். அதுபோல நம்முடைய ஆசைகள் அளவு மீறும் போதும் ஆசைகள் முறை மீறும் பொழுதும் நமக்கு வாழ்வில் சிக்கலை கொடுக்கும். அளவு அதிகமாகும் பொழுது அந்த அதிகமான அளவு மற்றவர்களுக்கு துன்பத்தை கொடுக்கும். அந்த அதிகம் என்பது மற்றவர்களின் தேவையாக இருக்கவிருக்கலாம். அதுபோல நம் ஆசை முறை மாறும் என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத முறை மாற்றம் உள்ள ஒரு ஆசை எப்பொழுதும் தீமையான விளைவுகளையே கொடுக்கும். எனவே இந்த போராட்டத்தையும் தீமையும் வாழ்க்கையில் கொடுத்து அதை வாழ்க்கையில் அழிவினை உண்டாக்கும் என்று கூறுகிறார் அருட்தந்தையவர்கள். எனவே இந்த போராட்டத்தையும் சிக்கலையும் கொடுத்து வாழ்வில் தோல்வியையும் அழிவையும் கொடுக்கக்கூடிய இந்த முறையற்ற அளவு முறை மீறிய ஆசையை நாம் சீர் செய்து கொள்ள வேண்டும். அவ்வாறு சீர் செய்து கொள்வதற்கு அகத்தாய்வு பயிற்சிகளாக நமக்கு இருப்பினும் அனைத்து மகான்களும் நமக்கு சொல்லக்கூடியது என்றால் பிறர் துன்பம் போக்கும் வழிமுறைகள்தான் நம்முடைய ஆசையையும் வாழ்க்கையையும் சீர்படுத்தும் என்பது அவர்களின் கூற்றாக இருக்கிறது. சீர்காழியில் ஒரு முறை 3 வயது சிறுவன், இந்த சிறுவன் தன் தந்தையோடு கோவிலுக்கு செல்கின்றான். அந்த சிறுவனை அவன் தந்தை குளத்தங்கரையில் உட்கார வைத்துவிட்டு நீராடச் சென்று விடுகிறார். நீரில் மூழ்கி இருந்தார் அவர். சிறிது நேரம் அமர்ந்திருந்த சிறுவன் தனிமையை கண்டு அஞ்சி தந்தையை காணவில்லையே என்று பயந்து அப்பா அம்மா என்று அழத் தொடங்கி விடுகிறான். அந்த அழுகையை அவர் தந்தையை எட்டவில்லை, ஏனென்றால் அவர் குளத்தங்கரையின் நீருக்கு அடியில் இருக்கிறார். ஒரு கணவன் மனைவியாக ஒரு தம்பதியர் வந்து அந்த குழந்தைக்கு பாலூட்டி அந்த குழந்தையின் அழுகையை சமாதானம் செய்விக்கிறார்கள். அப்படி சமாதானம் செய்த பின்பு அந்த குழந்தை அழுகையை நிறுத்தி சிரிக்கத் தொடங்கி விடுகிறது. அந்த தம்பதியர் மறைந்து விடுகின்றனர். நீராடி முடித்து கரைக்கு வந்த குழந்தையின் தந்தை குழந்தையின் வாயில் பால் ஒழுகுவதைக் கண்டு என்ன ஆயிற்று, ஏது, எப்படி, யார் கொடுத்தது என்று குழந்தையை கேட்க குழந்தை கோவில் கோபுரத்தை காட்டி தோடுடைய செவியன் என்ற பாடலை பாடுகிறது. குழந்தையின் தந்தை இறைவனே வந்து தன்னுடைய குழந்தைக்கு ஞானப்பால் ஊட்டியதாக உணர்கிறார். அதுதான் நமக்கு வழி வழியாக கூறப்பட்ட வரலாறாகும். இந்த நிகழ்வில் அந்த 3 வயது சிறுவன் சம்பந்தர் தோடுடைய செவியன் என்று ஏற்கனவே அறிந்து கல்வியை பற்றி ஏதும் அறியாமலே மிக இயல்பாக பாடல்களை பண்ணடிப்படையில்
பாடத் தொடங்குகிறார். அவரின் ஞானம் பரவத் தொடங்குகிறது. பல்வேறு தலங்களுக்கு சென்று இறை உணர்வை மக்களுக்கு ஊட்டுகிறார். இறையின் பெருமைகளை பாடி வருகிறார். இந்த நிகழ்வில் 3 வயது சிறுவனுக்கு அப்படி ஒரு ஞானம் பெருக்கிறது, இறை உணர்வு கிட்டுகிறது. இந்த இறை உணர்வில் இயல்பாகவே அவர் பாடத் தொடங்குகிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்கிறோம். நேற்றைய கவியில் கூறியது போல, சான்றோர்கள், மகான்கள், அருளாளர்கள் தங்களுடைய அறிவை இறைநிலையின் இயற்கையின் மூலத்தோடு சேர்த்து கொண்டு இணைத்து கொண்டு அவர்கள் கூறுகின்ற ஒவ்வொரு பாடல்களும் கருத்தும் உயர்ந்த அறிவாகிய வேதமாம் என்ற விளக்கத்தை இதோடு ஒப்பு நோக்கும் பொழுது 3 வயதுடைய சம்பந்தர் 14 வயது வரைதான் வாழ்ந்தார் என்றாலும் கிட்டத்தட்ட 16 ஆண்டுகளில் அவர் 16,000 பாடல்கள் பாடியுள்ளார் என்பது செய்தி. இருப்பினும் நமக்கு அதில் 4158 பாடல்கள் தான் கிடைத்திருக்கின்றன. அந்த பாடல்களே மிக சிறப்பாக இருக்கின்றன என்பது நாம் அறிந்ததே. அவருடைய இந்த 4000 பாடல்களையும் முதல் 3 திருமுறைகளாக தொகுத்து வைத்திருக்கிறார் நம்பியாண்டார் நம்பி. ஏனென்றால் ஆளுடைய பிள்ளை என்ற சிறப்பு பெயர். மிக சிறிய வயதில் 16 வயதுக்குள் இத்துணை பாடல்களை, இயற்கையும் இறையுணர்வும் மிகுந்த பாடல்களை அவர் பாடியிருந்ததால் மட்டுமல்ல அவருக்கு இந்த சிறப்பு, தன்னுடைய இறை உணர்வை மக்களுக்கு அவர் வாழ்ந்தும் காட்டியிருக்கிறார். அந்த 16 வயதில் என்ன செய்துவிட முடியும்? பல்வேறு தலங்களுக்கு சென்று இறையின் சிறப்பை பாடியதோடு மக்களுக்கு இறை உணர்வை ஊட்டினார் என்பதோடு அவர் மற்றவருக்கு முன்மாதிரியாகவும் வாழ்ந்திருக்கிறார் என்பதையும் நாம் காண வேண்டும். திருக்கொடி மாடம் என்ற ஊருக்கு இறைவனை தரிசிக்க செல்கிறார். அந்த ஊர் அப்பொழுது கடும் குளிர் ஜுரத்தால் அந்த ஊரில் உள்ள மக்கள் எல்லோரும் மிக துன்பத்தில் இருக்கின்றனர். நிறைய பேர் மாண்டு விடுகின்றார்கள். திருஞான சம்பந்தர் தம் ஊருக்கு வருவதை அறிந்த அம்மக்களில் சிலர் ஓடிச் சென்று சம்பந்தரை சந்தித்து, இந்த திருக்கொடி மாடம் ஊர் முழுவதும் குளிர்ஜுரத்தால் மக்கள் பாதிக்கப்பட்டு துன்பப்பட்டு இருக்கின்றார்கள், நிறைய பேர் இறந்து விட்டார்கள் என்ற செய்தியை கூறி தமக்கு உதவுமாறு கூற, திருஞான சம்பந்தர் அவர்களுக்கு உதவக்கூடிய முன்னெடுப்பை எடுக்கின்றார். இறை உணர்வை போற்றி திருநீலகண்ட பதிகம் என்று பாடுகின்றார். பதிகம் அவ்வினை கிவ்வினை என்று தொடங்கும். அதில் கைவனை செய்தெம் பிரான் கழற் போற்றுதும் என்று ஒரு கருத்தை முன்வைக்கிறார். கைவினை செய்தும் பிரான் கழற் போற்றுதும் அப்படி என்றால் உதவி செய்து தம் கையால் தம்மிடம் இருப்பவற்றை மற்றவருக்கு கொடுத்து தொண்டு செய்து பிரான்கள் இறை அடியை வணங்கும் பொழுது நமக்கு எந்த தீவினையும் அண்டாது என்ற கருத்தை அவர் முன்வைக்கிறார். இந்த பாடலை பாடித்தான் அந்த ஊர் மக்கள் அனைவரும் கடும் குளிர்ஜுரத்திலிருந்து மீண்டு பூரண நலம் அடைவதற்கு உதவி செய்கிறார். ஆக சம்பந்தருடைய கருத்தும் இறை வணக்கம் என்பது, இறை உணர்வு என்பது துன்பப்படுபவர்களுக்கு உதவி செய்தல். கைவினை செய்தும் பிரானின் கழலடியை போற்றுங்கள், இறைவனை உணர்வை பெறுங்கள், இறைவனை வணங்குங்கள் என்பது. ஆக இறையை வணங்குதல் என்பது துன்பப்படுபவர்களுக்கு தொண்டு செய்தலே இறை வணக்கம், இறையை உணர்தல் என்பதை நாம் சம்பந்தர் வாழ்விலிருந்து தெரிந்து கொள்கிறோம். அதையேத்தான் அருட்தந்தை அவர்களும் நமக்கு உணர்த்துகிறார்கள். அவ்வகையில் நம்மால் முடிந்த உதவியை, அது பொருளாலோ இல்லை உடல் உழைப்பாலோ அல்லது அறிவின் முயற்சியினால் சில யோசனைகளை கூறியோ நம்மை சார்ந்து இருப்பவர்களின் துன்பத்தை போக்கி வாழ்வோம் என்று கூறி இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைந்திட வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி நன்றி கூறி விடைபெறுகிறேன். வாழ்க வளமுடன்.